வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்மகிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய பையனோட பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கங்களையும் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு, அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய நடக்கக்கூடிய செவ்வாய் திசை எப்படி இருக்கும், அடுத்து ராகு திசை எப்படி இருக்கும், அவருக்கு வெளிநாடு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே போல அவருக்கு ஒரு விதமான வகையான ஒரு பயமும் கவலையும் ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அது சாத்தியப்படுமா? அது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்குமா? இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அதை எடுத்து காட்டுமா? இவர் அந்த பயம், கவலை உணர்வுகள்லாம் போகிறதுக்கு அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவருடைய ராசிக்கட்டம் நவம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் நவம்சத்தின் அடிப்படையில் அவருடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல புதனும் கேதுவும், 4ஆம் இடம் சனியும், 6ஆம் இடத்துல செவ்வாயும், 8ஆம் இடத்துல சூரியனும், 9ஆம் இடம் சுக்கிரன், ராகு, குரு, 11ல் மாந்தியும், 12ஆம் இடம் சந்திரனும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு சிறப்பாக உள்ளதுங்க. நவம்சத்தின் அடிப்படையில் இவருக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, வெளிநாடு யோகம் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, திருமண அமைப்பே இவருக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அஸ்பெக்ட்ஸ் பார்க்கணுங்க. ஒன்று திருமணம், இன்னொன்று அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது. இது ரெண்டுக்காக நவம்சம் கண்டிப்பாக பார்க்கணும். மூன்றாவது அவருடைய எதிர்காலம், அவருடைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஆரோக்கியம் மற்றும் திருமணம் சார்ந்தது நவம்சம் அதிகமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு. இவருடைய நவம்சத்தின் அடிப்படையில் இவருடைய லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் மற்றும் ஒருத்தர் வெளிநாடு யோகம் அமையணும்னா அவருக்கு 8, 9, 11, 12 இந்த இடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா வெளிநாடு யோகம் அவங்களுக்கு நன்றாக அமையும். ஏன்னா 8, 9 அந்த பிகினிங் ஸ்டேட், அவங்க வெளிநாடு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. இந்த 11, 12 அங்கேயே தங்கியிருந்து அங்கேயே நிரந்தரமாக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது 11, 12 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 8, 9 வெளிநாட்டுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை கொடுக்கும். 11, 12 அங்கேயே நிரந்தர தங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது 11, 12. சரிங்க. இவருக்கு வெளிநாடு யோகம் இருக்கா அப்படின்னா இவருடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் 12ல் மறையக்கூடிய அமைப்பு மற்றும் 9ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் இடம் வருது மற்றும் 11ஆம் அதிபதி இவருக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல வருது. நல்ல யோகமான அமோகமான அமைப்புங்க. இவர் சிறப்பாக ஒரு நவம்சம் பொருந்திருக்கின்றார். மற்றும் இவரோட 12ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல வருது. வேலை சார்ந்து இவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்குறதுக்கான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற நவம்சத்தை ஒரு பேசிக் அஸ்பெக்ட்ஸாக தான் எடுத்துக்கணும். எதனால நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு கலவைங்க. நம்ம சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, படிச்சதுக்கான வேலை கிடைச்சிருக்காது. சில பேர் ஒரே துறையில் நீண்ட காலமாக செயல்பாடு அவர்களால் இருக்க முடியாது. அது காரணம் முக்கியமான ஒன்று அவர்களுடைய தசாபதிகள் தான். ஏன்னா தசாபுத்திகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 கட்டங்கள் இருக்குது. 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் கிரகங்கள் அமையலாம். அந்த இருக்கக்கூடிய இடம் சார்ந்து தான் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கை சூழல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் தான் நம்மளுக்கு அமையும். ஒருத்தவங்க ஐடி துறையில் இருக்காங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஐடி துறையிலே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்காது. ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, திடீர்னு இந்தியா வராங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வருது அப்படின்னா நிச்சயமாக அதோட தசாபுத்தி அமைப்புகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அதனால தான் அவர்களுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரே திசை நோக்கி பயணம் பண்ணுறதில்ல. 12 கட்டங்களும் 12 விதமான ஆற்றல், 12 விதமான ஒரு அஸ்பெக்ட்ஸ், குணநலங்களை பொருந்தியதாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை அது அந்த போக்கில் நம்மளை கூட்டிக் கொண்டு செல்லும் தசாபுத்திகள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தசாபுத்திகளுக்கு நம்ம வாழ்க்கையை அதுக்கு தகுந்தா போலவே நம்மளோட இருக்கக்கூடிய சூழலை தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளும் பட்சத்தில் அது நம்மளுக்கு ஒரே துறையில் கூட நீண்ட காலமாக பயன்படுவதற்கு அது உதவிகரமாக அமையும். சரிங்க. இப்போ இவருக்கு இவருடைய நவம்சத்தின் அடிப்படையில் வெளிநாடு யோகம் இருக்குன்னு பார்த்துட்டோம். திருமண யோகம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. 7ஆம் தேதி புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட பந்தத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது. அது நிச்சயமாக இவர் பரிகார அமைப்பின் மூலமாக நிவர்த்தி செய்ய வேண்டிய சூழல் உண்டு. அதே போல் இவருக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, குரு இந்த சேர்க்கை அமைப்பு அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விதமான ஏன்னா இங்கே ஏதேனும் ஒரு கிரகம் ஒரு ஆட்சியாக இருந்திருந்தால் இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியும். அதனால் இப்போ அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த அடிவரை கீழே உள்ள ஒரு மசில் டிசார்டர் மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், மரபு ரீதியான பிரச்சனைகள் கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வீக்னஸ் அப்படின்னா நவம்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செய்கிறதுனால அதோட தாக்கம் அவர் பெரிய அளவில் இருந்திருக்காது. குழந்தை பருவத்திலே அதையெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் சூழலும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ராசி கட்டத்தை தான் நம்ம மெயினோட ஒரு அஸ்பெக்ட்ஸாக எடுத்துக்கிட்டு அதை சார்ந்து இவருடைய வாழ்க்கை எதிர்காலம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இவரோட ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு பிறந்தது சனிக்கிழமை, பூராடம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் சுக்கிர திசையில் 2 வருஷம் 10 மாதம் இருப்பில் பிறந்திருக்காரு. தனுசு ராசிலையும் விருச்சக லக்னத்திலையும் பிறந்திருக்காருங்க. இவரோட ராசி கட்டத்தின் அடிப்படையில் 2ஆம் இடத்துல சந்திரனும், 6ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் ஆட்சியாக புதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பு. 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் மற்றும் 10ஆம் இடத்துல குருவும், 12ல் பார்த்தீங்கன்னா கேது மறையக்கூடிய அமைப்பு. இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார். இவரோட குணநலங்கள் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட குணநலங்கள் அப்படின்னா இவர் நல்ல அறிவுத்திறன் புரிஞ்சவர், சிந்திக்கும் திறன், சிந்திக்கும் ஆற்றல், நினைவாற்றல் மற்றும் சுயத்திறன், சுய தொழில், சுய வடிவமைப்பு, டிசைன் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் நல்லாவே புரிந்திருக்கின்றார். அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு அவசரப்பட குணம், ஆக்ரோஷம், கோபப்படும் குணம் அதிகமாக இருக்குது. செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு மூர்க்கமான சில நேரங்களில் செயல்படக்கூடிய பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த ஆசைகளை அதிகமாக கொடுக்கும்.
அதேபோல பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வையும் அதிகமாக மேலோங்கி எடுத்துச் செல்லும். ஏன்னா, இவரோட விருச்சிக லக்னத்தில பிறந்திருக்காரு. விருச்சிக லக்னத்தில பிறந்து லக்னாதிபதியான செவ்வாயும் 8ஆம் இடத்துல வர்றதுனால, இவருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுள்ல ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அவங்கலாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏதாவது பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா, அத பயன்படுத்தி அவர்கள் வந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான நிலையை அடைய முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அதிகமாக இந்த ஹவுஸ் கீப்பிங், சுத்திகரிப்பு, ரீசைக்ளிங் இது போன்ற அமைப்புகள் வந்து அவர்களுக்கு வந்து அதிகமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிரக சேர்க்கை அமைப்பை பண்ணியிருக்கின்றார். இவருடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும்? இவர் சொன்ன மாரி வெள்ளோர் அமைப்பு இருக்கா? இவருடைய உடல் ஆரோக்கியம் பயனறிவு காரணம் வந்து அவருடைய லக்னாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியதாங்க. அது ஒரு பாதுகாப்பு வரும் மற்றும் இவருக்கு நடப்பில போறக்கூடிய தசாயும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் திசை தான் போயிட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த பயம், பாதுகாப்பு உணர்வு இருக்கும். ஆனா வந்து லக்னாதிபதியே அங்கே இருக்கிறதுனால வந்து நிச்சயமா பெரிய அளவுல ஆபத்து, விபத்தெல்லாம் குடுத்துருமான்னா சொல்ல முடியாது. ஓரளவு நல்ல அமைப்பு. ஏன்னா, இவருக்கு 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால, இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தா அவருக்கு வந்து சிறப்பா இருக்கும்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவா அந்த 7ஆம் இடம், 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால அவங்க சட்டம், காவல், பாதுகாப்பு இது போன்ற துறைகள்ல, மருத்துவம் சார்ந்த துறைகள்ல வந்து செயல்படும் பட்சத்தில, இவர்களுக்கு இந்த ஒரு பய உணர்வுலாம் இருக்காதுங்க. பொதுவா வந்து இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்ட பஞ்சாயத்து ஒரு 2 அமைப்பு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவர்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு குணநலன்களை இவங்க பொருந்தியிருக்கணும். அதாவது ஒரு கன்சல்டன்ட் மாரி செயல்படும் பட்சத்தில இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு ஆலோசகர் போன்று. அதேபோல அரசியல் சார்ந்து, சமூக சீர்திருத்தம் சார்ந்தெல்லாம் இவர்கள் வந்து செயல்படும் பட்சத்தில, கடவுள் நம்பிக்கை உடையவராக, அதாவது மத சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில, இவர்களுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நண்பர்களோட சேர்ந்து, மனைவியோட சேர்ந்து செயல்படும் பட்சத்தில, இவருடைய வாழ்க்கை எதிர்காலம் வந்து அமோகமாக இருக்கும். அதேபோல இவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட போது மருத்துவம், பாதுகாப்பு, ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள், அது சம்பந்தப்பட்ட வேலை அமைப்புகள் இவர்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குங்க. அம் ஒர்க் ஷாப் மாரி நடத்துறது, ரிப்பேர், மெயின்டனன்ஸ், சர்வீஸ், ரீசைக்ளிங் இது போன்ற அமைப்புகள் இவர்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை நன்றாக கொடுக்கக்கூடியதா வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இவரோட கல்வி பார்த்தீங்கன்னா கூட அவ்வளவு சிறப்பாக இருக்கா அப்படின்னா, இடைநிலை கல்வி நன்றா இருக்கு. 3ஆம் அதிபதியான குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்கு. இடைநிலை கல்வி ஐடி துறையா இருக்கட்டும், சில அதான் டிப்ளமோ மாரியெல்லாம் இவர் வந்து நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வருது. இவர் படிச்சா அந்த மருத்துவம் இது போன்ற அமைப்புகள்ல படிக்கணும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம், பாதுகாப்பு இது போன்ற அமைப்புகள்லாம் இவருக்கு சிறப்பாக கை கொடுக்கும். அதேபோல உயர்கல்வி படிப்பதற்கான நாட்டத்தையும் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உயர்கல்வின்னு சொல்ல முடியாதுன்னா கூட, ஒரு உயர் ஞானம் தன்னை பற்றி ஏன்னா கேது 12ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு வந்து, தன்னை பற்றிய ஒரு சுய ஆராய்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். கடவுள் சிந்தனை மேலோங்கிக் கொண்டே இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான பிரபஞ்ச ஆராய்ச்சி, சுய ஆராய்ச்சி அது போன்ற அமைப்புகள வந்து அது அதிகமாக கொடுத்துக் கொண்டே இருக்கும். இவருக்கு இருக்கக்கூடிய அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா, இவருடைய தந்தை சார்ந்த பலன்கள வந்து இவர் அதிகமாக அனுபவிக்க முடியாது. இவர் வந்து தந்தை சார்ந்த தந்தைய விட்டு கொஞ்சம் காலம் பிரிந்து இருக்கக்கூடிய பாசிபிலிட்டீஸ் நிச்சயமாக இருக்கும். தாயும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இண்டிகேட்ஸ் உங்களோட தாய் தந்தையோட அமைப்ப வந்து இத இண்டிகேட் பண்றதுனால ஒரு இந்த அது வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஜாதக அமைப்பு மூலமா சொல்ல முடியுதே தவிர, இவர்னால அவங்களுக்கு பாதிப்பா அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்ப இவரோட ஜாதகத்தில சொல்லுது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, முந்தைய குறிப்பிட்டபடி ஒரு சட்ட, சமூக ஆலோசகர் பணி, மருத்துவம், பாதுகாப்பு, காவல்துறை இது போன்ற அமைப்புகள்ல, ரசாயனம் சார்ந்த அமைப்புகள்ல இவரு மிக மிக சிறப்பாக செயல்பட முடியுங்க. ம் அதுபோல ஒர்க் ஷாப் மாரி நடத்தி செயல்படுறதுனால இவரு நிச்சயமாக சாதிக்க முடியும். இதற்கு வந்து இதற்கு பாருங்க 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்துல செவ்வாயும், சனியும் உக்கிரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 2ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு. இப்படிலாம் வந்து குடும்பத்தோட சேர்ந்து ஒரு அகாடமி, ஒரு கல்வி நிறுவனங்கள், ஒரு ட்ரெய்னிங் சென்டர்ஸ் எல்லாம் பண்ணாலும் இவரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சிறப்பாக செயல்பட முடியும். அது அகாடமியா இருக்கலாம், இல்லன்னா டீச்சிங் ரிலேட்டட் எந்த கற்பிக்கும் திறனா இருந்தாலும் சரி, ஒரு கலைத்துறை சார்ந்து எந்த ஒரு துறையா இருந்தாலும் கலைத்துறை, குறிப்பா திரைத்துறை, டீச்சிங், விளையாட்டு இது போன்ற அமைப்புகளையும் இவங்க வந்து செயல்படுவதற்கான பாசிபிலிட்டீஸ கொடுக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவரோட 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வராரு. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பும், இவருக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயம், கவலை உணர்வு வந்து பாதுகாப்பு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து செவ்வாய், சனி இருக்கிறதுனால நிச்சயமாக இவர் உணவு சார்ந்து கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். ஆனா நான் ஏற்கனவே சொன்னபடி நவம்சத்திலே இவருக்கு வந்து அடிவயிறுக்கு கீழ வந்து ஒரு மசில்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிற அமைப்ப குடுக்கிறதுனால, இவர் வந்து நல்ல உணவு பழக்கவழக்கங்கள், புரோட்டீன் வந்து சரியா எடுத்துக்கணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சரியான தூக்கம் கூட 5ஆம் அதிபதி 12ல மறையக்கூடிய அமைப்பு வந்து ஒரு சளி தொந்தரவுகள்லாம் அதிகமா இருக்கும். மூச்சு பிரச்சனைகள், ம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால பிராணாயாமா, யோகா, மெடிடேஷன்ஸ், நல்ல இசை, புத்தகம் படிக்கிறது, இது போன்று தன்னை மேம்படுத்திக் கொள்வதிலேயும் ஒரு கவனம் செலுத்தலாம். உடற்பயிற்சி செய்றது. இது போன்ற அமைப்பு. இன்னொன்னு வந்து 7ஆம் இடத்திலேயே வந்து சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமாக வந்து இந்த பௌர்ணமி, அமாவாசை இது போன்ற நாட்கள்ல வந்து இவர் வந்து பாதுகாக்கிற மாரி செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இவருக்கு நல்ல பலன்களை, யோக பலன்களை குடுக்கும். இதில வந்து வேண்டக்கூடிய கடவுள்னா நரசிம்மர வழிபடலாம். மகாலட்சுமிய வழிபடலாம். இது போன்ற கடவுள்களை வழிபடும் பட்சத்தில, அதேபோல இவர் வந்து உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளி சம்மந்தப்பட்ட ஆபரணங்கள அணிஞ்சுக்கக்கூடிய இது நல்லது தரும். அதேபோல ஏதாவது ஒரு தங்கம், வெள்ளி இது 2ம் வந்து உடல்ல அணிந்து கொள்ளும் பட்சத்தில, இவருக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு திருமண அமைப்பு வந்து நிச்சயமாக 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சியா இருக்கு. ஒரு 5ஆம் இடத்துல சில காதல்லாம் வந்து இவருக்கு உடனடியாக கைகூடாது. அது தாமத அமைப்புல தான் இருக்கும். திருமணம் அமைந்ததுக்கு அப்புறமா இவரு யோக பலன்கள் நிறையா கிடைக்குங்க. மத்திய அரசு சார்ந்த பணிகள்ல முயற்சி செய்றதுனால பாசிபிலிட்டீஸ் இருக்கு.
இப்போ இவருக்கு நடக்குது செவ்வாய் திசை இருக்குங்க. அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அடுத்தது வந்து ராகு திசை போகுது. அதனால நீங்க வந்து வெளிநாடு சார்ந்து ஒரு கனவுகள்லாம் வந்து இப்போதைக்கு அவருக்கு செட் ஆகாது. ஏன்னா அவருக்கு வெளிநாடு சார்ந்த அமைப்பு நவம்சத்திலே இருந்தாலும் கூட, அவருக்கு ராசி கட்டம் வந்து அதுக்கு வலுப்படுத்துவதாக இல்லை. ஏன்னா இவரோட 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது மனைவி சார்ந்து, ஒரு நண்பர்கள் சார்ந்து இவர் வந்து வெளிநாடு போனா முயற்சி பண்ணலாம். அதேபோல இவரோட 2ஆம் அதிபதி 10ல வருதும், 9ஆம் அதிபதி 2லேருந்து வருது. அதாவது இவர் வீட்ல குடும்பத்தில உறுப்பினர்கள் தாய்மாமா சார்ந்த இவர்கள் மூலமா வெளிநாடு போலாங்க. 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து வர்றது வந்து, இவர் வந்து ஒரு தொழில் சார்ந்த அமைப்புகள், ஒரு ரிப்பேரிங், மெயின்டனன்ஸ், இந்த கூட்டு தொழில், நண்பர்களோட சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து செயல்படும் பட்சத்தில இவருக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அதேபோல இவரோட 11ஆம் அதிபதியான புதன் வந்து 7ஆம் இடத்துலேருந்து வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவர் மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், சட்ட சமூக ஆலோசகர், அ அரசியல் இது போன்ற அமைப்புகள்ல தான் இவருக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்குதே தவிர, நிச்சயமாக வந்து இவர் வந்து வெளிநாடு போய் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து, இது எல்லாமே அவங்களோட சேர்ந்து வெளிநாடு போனா வாய்ப்புகள் உண்டு. மத்தபடி வந்து இவர் வந்து இங்கிருந்தே சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அமைப்பை பெற்றவராக தான் இருக்கின்றாருங்க. அதேபோல நான் குறிப்பிட்டபடி உடல் ஆரோக்கிய பிரச்சனை, ஒரு பயம் இருக்கும். செவ்வாய் திசை வந்து 2030 வரைக்கும் இருக்கு. அ அடுத்தது வந்து ராகு திசையில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு திசையில ஒரு அரசியல்ல செயல்படலாம். நல்ல அமோக பலன்கள் கிடைக்கும். வீடு வாங்கணும், சொத்து பத்து கிடைக்கும். தாயோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் தேவை. ஆரோக்கியம் முன்னேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு 2030க்கு மேல. அதேபோல பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ராகு திசை எப்படி இவர கூட்டிட்டு போகும்னா, இவருக்கு வந்து ஒரு பேங்கிங் செக்டார்ஸ், ஷேர் மார்க்கெட்டு, இது அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள், அதான் இது போன்ற ஏற்கனவே குறிப்பிட்ட அமைப்பிலே இவர் வந்து ஒரு வேலை வாய்ப்புலலாம் ஒரு நல்ல வலுவான பலன்கள கொடுக்கும். அதே நேரத்தில இந்த ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சில கடன் பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதனால், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொண்டு சில மன சம்மந்தப்பட்ட பயிற்சிகளை செய்யும் பட்சத்தில இவர் வந்து சிறப்பாகவே இருப்பார். இதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ராகு திசை வந்து இவருக்கு 70% நல்ல பலன்கள தான் கொடுக்கும். ஆனா, இந்த செவ்வாய் திசை வந்து அவ்வளவு சிறப்பான பலன்கள அவருக்கு குடுக்கல. அதான் உண்மை. இவர் இதே இந்த காலகட்டத்தில ஒரு சட்டத்துறையிலயோ, பாதுகாப்பு துறையிலயோ, மருத்துவம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில, இவருக்கு இந்த திசை வந்து சிறப்பாக இருந்திருக்கும். ஆனா, இவர் வந்து இப்ப தான் 20 வயசு. அதனால வந்து இன்னும் ஒரு காலகட்டம் இருக்கு அவருக்கு. இந்த கல்விய முடிச்சுட்டு அவர் வந்து இன்னும் 2030க்கு மேல அவருக்கு நல்ல அமோக பலன்கள். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னா, நவம்சத்தில பிரச்சனைகள் இருந்துச்சு. ராசி கட்டத்தில அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இல்ல. இருந்தாலும் கிரக சேர்க்கை அமைப்பில பிரச்சனை இல்ல. 7ஆம் அதிபதியும் ஆட்சியா இருக்காரு. மனைவி சார்ந்து செயல்படும் பட்சத்தில, நண்பர்கள் சார்ந்து செயல்படும் பட்சத்தில இவர் வாழ்க்கை அமோகமாக, சிறப்பாக எல்லா பலன்களும் பெற்று நல்லா மகிழ்ச்சியாக, நல்ல நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய ஜாதகர் தாங்க. நிச்சயமாக பயம், கவலை, சில விபத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. கொஞ்சம் ஆரோக்கிய குணம் மட்டும் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் போதும். இவர் நீண்ட ஆயுளுடன் எல்லா பலங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வார். இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் போற்ற வாழ்க வளமுடன்.